அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஈசான மூலை, ஈசன் பாகம் வடகிழக்கு மூலையில் நீங்கள் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு சரியாக வெளிப்பிரகாரத்தில் அமைச்சிருக்கிறீங்க, வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைச்சிருக்கிறீங்க, கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க், இதெல்லாம் கரெக்டாக அமைச்சு ஈசான மூலை வீட்டுக்குள்ளே ஈசன் பாகத்தில் மேற்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் சமையல் அறை அமைத்து விட்டீர்கள். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிக்கிற பிள்ளைகளுடைய பேச்சு குறையாக இருக்கும். செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறோம், கிடையாது. ஸோ பேச்சு வர்றது தடைபடும். ஏன்னா ஈசன் பாகம், ஈசான மூலைங்கிறது குரு பகவானுக்கு உண்டான அமைப்பு. ஸோ நாக்கில் சரஸ்வதி எழுதுவான்னு சொல்கிற மாதிரியான ஒரு பகுதி தான் ஈசான மூலை. ஜல மூலை சுத்தமாக இருக்கணும். அந்த பகுதியில் கண்டிப்பாக சமையல் அறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஈசான மூலையில் சமையல் அறை இருந்தால் ஆண்களுக்கோ பெண் பிள்ளைகளுக்கு முதல் வளர்ச்சி குறை ஏற்படும். இல்லை சார், நாங்கள் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். வீட்டு பெரியவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிழை ஏற்படுகின்றது, தொண்டை சம்பந்தப்பட்ட, பேச்சு சம்பந்தப்பட்ட குறை ஏற்படுகின்றது. இன்றைக்கெல்லாம் பேச்சு சரியாக பேசவில்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க. வீட்டுக்குண்டான ஈசான மூலை பிழையாக இருந்தால், ஏன்னா இடுப்புக்கு கழுத்துக்கு மேலே தான் குரு பகவானுக்கு உண்டான அட்மினிஸ்ட்ரேஷன், அதனால தான் தொண்டையோ காதோ சம்பந்தப்பட்ட பிழை ஏற்படுகின்றது. இன்னும் ரொம்ப நாளாக நம்ம கவனிக்கவே இல்லைன்னா பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை வரை செல்கின்றது. மூளை வளர்ச்சி குறையோடு இருக்கிறது, திக்கி பேசுகிறது. ஸோ இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. ஈசான மூலை சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நம.